கிராமத்தில் சின்னு என்ற பையன் இருந்தான். அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக விளையாடி எல்லோருக்கும் உதவி செய்ய விரும்புவான். ஒரு நாள் அவன் காட்டுக்குள் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு பெரிய மரம் அவன் முன் தோன்றியது. அந்த மரம் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அதனை பார்த்து சின்னு மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவன் மெதுவாக மரத்தின் அருகே சென்றான். திடீரென்று அந்த மரம் பேச ஆரம்பிச்சது. சின்னு, நீ நல்ல பையன். தினமும் நீ எனக்கு நல்ல சொற்களை சொன்னால் நான் உனக்கு பரிசு தருவேன் என்றது மரம். சின்னுவும் சிரித்துக் கொண்டே, மந்திர மரமே, நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொன்னான். அந்த நொடியே மரத்தில் இருந்து ஆப்பிள், சாக்லேட், ஆரஞ்சு எல்லாம் விழுந்தது கீழே. அதை மகிழ்ச்சியாக வீட்டுக்கு எடுத்துச் சென்றான் சின்னு. அடுத்த நாள் சின்னுவின் நண்பர்கள் மரத்திடம் சென்று எனக்கு பரிசு தா என்று கோபத்தோடு கேட்டார்கள். மரம் எந்த பரிசுமே தரவில்லை, அமைதியாக இருந்தது. சின்னு மீண்டும் மரத்திடம், மரமே, நீ எனக்கு சாப்பாடு தருவியா என்று கேட்டான். சின்னு சிரித்துக் கொண்டே சொன்னான், மந்திர மரம் நல்ல வார்த்தைகளை மட்டுமே கேட்கும். உடனே மரத்தில் இருந்து இனிப்புகள், பழங்கள், சாக்லேட்டுகள் எல்லாம் விழுந்தன. அந்த நாள்ல இருந்து எல்லா குழந்தைகளும் நல்ல வார்த்தைகளை அன்பா பேச கத்துக்கினாங்க. அந்த நாள்ல இருந்து எல்லா குழந்தைகளும் மரத்திடம் நல்லா பேசி நிறைய பரிசுகளை வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில் இருந்து நல்ல வார்த்தைகளை பேசினா மந்திரம் நம்ம வாழ்க்கையிலும் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் மரம். என்னுடைய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்